ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ராஷ்மி. வெல்கம் பேக் டு அவர் சேனல் டானிஷா யூ. ஒசூரில் இன்னுமே ஹில் ஸ்டேஷனில் இருக்கிற மாதிரி கிளைமேட் தான் இருக்குது. நம்ம தூங்கிட்டு இருக்கப்போ குவில்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ அவ்வளோவா குளிர் தெரியாது. பெட்ல இருந்து எந்திரிச்சதுக்கப்புறம் ரொம்பவே சில்னஸ் தெரியும். ஸோ இமீடியட்டாக இந்த மாதிரி ஸ்ட்ரகெல்லாம் போட்டு வார்மாக ஆக்கிக்கிட்டா மட்டும்தான் நெக்ஸ்ட் வேலையை பார்க்க முடியும். ஸோ அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா சண்டே, தனிஷாக்கு மார்னிங் ப்ராக்டிஸ் இல்லை. அதனால் எல்லாருமே நல்லா தூங்கி ரிலாக்ஸாக தான் எழுந்திரிச்சோம். மார்னிங்கில் ஸ்போர்ட்ஸ் ப்ராக்டிஸ்லாம் இருந்தால் எங்களோட டே 5 o'clock ஸ்டார்ட் ஆகிடும். ஸ்போர்ட்ஸ் ப்ராக்டிஸ் இல்லாததுனாலையும் அன்றைக்கி சண்டேவாக இருந்ததாலையும் நான் ஒரு 8 o'clock தான் எழுந்திரிச்சேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு பெட்டிங்லாம் நீட் பண்ணிவிட்டேன். இந்த பெட் ஸ்ப்ரெட்ஸில் சைடில் எலாஸ்டிக் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி எலாஸ்டிக் இருக்கிற பெட் ஸ்ப்ரெட் வந்து நான் ஒசூரில் தான் வாங்கினேன். பட் என்ன பிரச்சனைனா அவங்கக்கிட்ட வாங்குகிற பெட் ஸ்ப்ரெட்க்கு மட்டும் நம்ம எலாஸ்டிக் கேட்டால் அவங்க ஸ்டிச் பண்ணி கொடுக்குறாங்க. நம்மக்கிட்ட வீட்டில் ஆல்ரெடி பெட் ஸ்ப்ரெட் இருக்குது, அதுக்கு எலாஸ்டிக் ஸ்டிச் பண்ணி கொடுங்கன்னு சொன்னால் யாரும் பெருசாக செய்கிறதில்ல. அப்புறம் வீட்டில் இருக்க பெட் ஸ்ப்ரெட்லாம் யூஸ் பண்ணாமையே போயிடுவோம் அப்படின்ட்டு 4 செட் மட்டும் இவங்க கடையில் வாங்கி நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். டானிஷாயும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலான்னு கிச்சனுக்கு வந்தேன். இட்லி மாவு, தோசை மாவு இல்லை. நைட்டில் சப்பாத்தி சாப்பிட்டு போர் அடிச்சிடுச்சு. சரி வேறு என்ன செய்யலான்னு யோசிக்கிறப்ப அரிசி மாவு இருந்துச்சு. இடியாப்பம் செஞ்சிடலான்ட்டு ஐடியா பண்ணிட்டேன். யூஸ்வலி சண்டேஸில் பிரேக்ஃபாஸ்ட் எங்கள் வீட்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இட்லி இல்லை பூரி, அது கூட கறி குழம்பு, இல்லைனா பிரெட் ஆம்லெட் ஆர் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட். இதுதான் மோஸ்ட்லி எல்லாரும் ப்ரிஃபர் பண்ணுவோம். இன்கேஸ் கறி குழம்புக்கு இட்லி பூரி இல்லைனா இடியாப்பம் கூட அக்செப்டட் தான். ஆனால் இன்னைக்கு ஃபிஷ் எடுக்கிறதுனால சிக்கனோ மட்டனோ எடுக்க போகிறது கிடையாது. ஸோ இடியாப்பத்துக்கு வந்து முட்டை கிரேவி பண்ணலான்ட்டு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பேசிக்லி கான்செப்ட் என்னென்னா சண்டேனா மார்னிங்லேருந்தே நான்வெஜ் இருக்கணும் ஏதோ ஒரு வகையில். இது வந்து சின்ன வயசுலேருந்து எனக்கு பழக்கமான ஒரு விஷயம். அப்படியே என்னோடய பசங்களுக்கும் இப்படியே பழகிடுச்சு. பட் சிவாக்கெலாம் அவங்க வீட்டில் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் இல்லை. சண்டேனா ஆஃப்டர்நூனில் நான்வெஜ் கண்டிப்பாக இருக்கும். பட் மார்னிங்லேருந்தே கம்பல்சரி நான்வெஜ் இருக்கணுன்ற அவசியம்லாம் இல்லை. எங்களுக்கு கல்யாணம் ஆனதுலேருந்து அவருக்கும் இதே பழகிடுச்சு. நான்வெஜ் காலையிலேருந்து கொடுத்தா யார் தான் வேணான்னு சொல்லுவாங்க. அண்ட் கிரேவி பார்த்திங்கன்னா உடச்சி ஊற்றின முட்டை கிரேவி தான் செஞ்சேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இடியாப்பம், இட்லி, சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இட்லி, தோசைக்கு கறி குழம்பு, முட்டை கிரேவி இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். பட் இடியாப்பம்னா தேங்காய் பால் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இடியாப்பம் செஞ்சால் அது கூட என்ன குழம்பு இருந்தாலும் கொஞ்சமாவது தேங்காய் பால் செஞ்சு நான் சாப்பிட்டுப்பேன். டானிஷையும் எந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டாங்க. அண்ட் சிவாவும் வந்து சாப்பிட்டுட்டாரு. சண்டேஸில் எல்லாரோட பிரேக்ஃபாஸ்ட் வேலை முடிகிறதுக்கே கொஞ்சம் லேட் ஆகிடும். ஏன்னா யூஸ்வலி சண்டேஸ்னாலே கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ரிலாக்ஸ்டாக தான் போகும். அண்ட் அதுதான் எனக்கும் வேணும். ஏன்னா வாரத்தில் மற்ற நாள்லாம் எல்லோரும் பரபரன்ட்டு ஓடுற மாதிரி இருக்கும். ஸோ அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸாவது இந்த மாதிரி ஒரு நாள் கண்டிப்பாக வேணும். அண்ட் நம்ம வீட்டில் இன்றைக்கி என்ன மீன் வாங்கியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வெலை மீன் அண்ட் சங்கரா. ஃபிஷ் வெரைட்டிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா சங்கரா மீன். முள் நிறையா இருக்கும். பட் அதனுடைய டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். குழம்புல போட்டாலும் சரி, ஃப்ரை பண்ணாலும் சரி, எனக்கு அதுதான் ரொம்ப ஃபேவரட். மீன் வாஷ் பண்ணி வச்சுட்டு 2 குட்டீஸ்க்கும் நல்லா ஆயில் மசாஜ் கொடுத்துட்டு முக்கியமான வேலைக்கு கிளம்பியாச்சு. பொங்கல் கிளீனிங். இந்த பொங்கல் கிளீனிங்கை நான் மெயினாக சண்டேவாக பார்த்து ஸ்டார்ட் பண்ணதுக்கு ரீசன் என்னென்னா சிவா வீட்டில் இருப்பார், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவார். ஏன்னா இந்த லேடர் மேலே ஏறி ஃபேன்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு அவர் இருந்தால் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு யோசித்தேன். ஸோ ஃபஸ்ட்டு டெரஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு மேலே வந்துட்டோம். டெரஸில் என்ன தான் டெய்லி பெருக்கி தொடச்சா கூட அவ்வளோ டஸ்ட்டு சேர்ந்துரும். ஏன்னா நாங்கள் இருக்க ஏரியாவில் காற்று ஜாஸ்தி, அதோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வேறு போயிட்டுருக்கு. ஸோ எல்லா டஸ்ட்டும் இங்கே வந்து அக்யூமுலேட் ஆகிடும். அண்ட் இந்த மாதிரி டீப் கிளீனிங்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நான் என்ன சேஃப்டி பண்ணிக்கணும். ஏன்னா எனக்கு ஒரு 2 இயர்ஸாகவே பார்த்தீங்கன்னா நேசல் அலர்ஜி ரொம்பவே இருக்குது. சின்ன வயசுலேருந்து கோல்டு, காஃப், ஃபீவர் இந்த மாதிரிலாம் எனக்கு வரவே வராது. பட் லாஸ்ட் 2 இயர்ஸாக அந்த நேசல் அலர்ஜி என்னை ரொம்பவே பாடப்படுத்திகிட்ருக்கு. ஸோ டஸ்ட்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி மாஸ்க் போட்டுக்கிட்டால் எனக்கு கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும்.
ஃபர்ஸ்ட் வந்து நான் புத்தாவோட ஃப்ரேமை க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். யூஸ்வலாகவே பார்த்தீங்கன்னா டெரஸை வீக்லி 3 days க்ளீன் பண்ணுவோம். ஸோ அப்பயுமே இந்த ஃப்ரேமையும் க்ளீன் பண்ணிடுவோம். பட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே டஸ்ட் நிறையா வரதுனால அதில் இருக்க பார்த்தீங்கன்னா கார்விங்ஸ்லலாம் நிறைய போய் டஸ்ட் உட்காந்துரும். ஸோ இந்த மாதிரி பெயிண்ட் ப்ரஷ் வச்சு நம்ம க்ளீன் பண்ணிட்டா ரொம்ப ஈஸியாக எல்லா டஸ்ட்டும் வெளியே வந்துடும். என்னோட ஹைட்டுக்கு எட்டுற மாதிரி இருக்கிறதுலாம் நான் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லேடரில் ஏறி ஃபேன் லைட்டு க்ளீன் பண்ணுற வேலையை மட்டும் நான் சிவாக்கு கொடுத்துட்டேன். இப்போ இந்த ஃபேன்லையுமே பார்த்தீங்கன்னா நிறைய டஸ்ட் இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கு நான் எப்படி ஐடியா பண்ணுவேன்னா, ஒரு ட்ரையான கிளாத்தில் ஃபஸ்ட்டு எல்லா டஸ்ட்டையும் தொடச்சி எடுத்துடணும். நெக்ஸ்ட் இன்னொரு கிளாத்தில் காலன் லிக்விடை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அந்த வெட்னஸ் வச்சு நம்ம அந்த ஃபேனையோ லைட்லேயோ தொடச்சிட்டா எல்லா டஸ்ட்டும் க்ளீனாக போயிட்டு ரொம்ப அழகாகிடும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த ஃபேன் லைட்டுக்கெலாம் மேலே வுட் பேனலிங் இருக்குது. இந்த மாதிரி இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு டஸ்டர் வாங்கியிருந்தேன் ஆன்லைனில். இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ லென்த்துக்கு வேணால் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த டஸ்டர் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ வுட் மேலெலாம் எந்த விதமான ஸ்க்ராச்சஸும் ஆகாது. ஸோ பயம் இல்லாமல் நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த டெரஸ்லேயே ரொம்ப டைம் கன்சியூமிங்கான வேலை எதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் இந்த பார்ட்டிஷன் பிளாக்ஸ் தான். இந்த பிளாக்ஸை டஸ்டர் வச்சுலாம் க்ளீன் பண்ண முடியாது, கிளாத் வச்சு தான் க்ளீன் பண்ணணும். ப்ளஸ் அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பிளாக்ஸும் இருக்குது அண்ட் ஒரு பிளாக்லேயும் குட்டி குட்டியாக ஹோல்ஸ் அந்த டிசைன்ஸ் இருக்குது. அந்த குட்டியாக இருக்கிற ரவுண்டில் கூட அவ்வளோ டஸ்ட் இருக்கும். ஸோ ஒன்று பார்த்து க்ளீன் பண்ணுறதுனால கொஞ்சம் ரொம்ப டைம் கன்சியூம் ஆகும். டஸ்டிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளாஸ்க்கு இந்த பக்கம் இருக்க டைல்ஸ் ஏரியாவில் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி விட்டாச்சு. ஆக்சுவலி டெரஸ் ஃப்ளோரிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டைல்ஸ் போட்டதுனால மெயின்டெனன்ஸ்க்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு வைப்பரில் இப்படி தண்ணியெல்லாம் எடுத்து விட்டுட்டா நமக்கு அந்த பிளேஸ் ட்ரையாகவும் ஆகிடும், நல்லா க்ளீனாகவும் ஆகிடும். இந்த எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஃபைனலாக டெரஸில் லாஸ்ட் வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டிஷன் கிளாஸை க்ளீன் பண்ணுறது. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் ரெகுலராகவே பீரியாடிக்கல் க்ளீனிங் பண்ணிகிட்ருப்போம். அதனால் எந்த இடத்துலையுமே ரொம்ப நாள் க்ளீன் பண்ணாமல் அழுக்கு சேர்ந்துருச்சு அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்காது. நம்ம ரொட்டீன் ஒர்க் பண்ணுறப்பே நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுட்டா நம்ம இந்த மாதிரி டீப் க்ளீனிங் பண்ணுறப்ப நமக்கு ஹெவி ஒர்க் இருக்காது. அண்ட் பார்த்தீங்கன்னா நான் டஸ்ட் க்ளீன் பண்ணுறதுக்கு மெயினாக பெயிண்ட் ப்ரஷ் தான் யூஸ் பண்ணுவேன். முக்கியமாக இந்த கட்டிங்ஸ் கார்விங்ஸ் இருக்கிற இடத்துலலாம் இந்த பெயிண்ட் ப்ரஷ் தான் நல்லா யூஸ் ஆகும் டஸ்ட் க்ளீன் பண்ணுறதுக்கு. அண்ட் வீட்டில் நிறைய இடத்துல இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் இருக்கும். ஸோ க்ளீனிங்க்கு பெயிண்ட் ப்ரஷ் தான் என்னோடய முக்கியமான வெப்பன். டெரஸ் ஃபினிஷ் பண்ணிவிட்டு செகண்ட் ஃப்ளோருக்கு வந்தாச்சு க்ளீன் பண்ணுறதுக்கு. அண்ட் நான் பார்த்தீங்கன்னா க்ளீனிங் ப்ராசஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு வீடியோவில் கேப்சர் பண்ணல. அப்படி பண்ணிட்டு இருந்தால் உங்களுக்கு போர் அடிச்சிடும். இந்த கிளாஸ் ஃப்ளோரிங் எங்கள் வீட்டில் எல்லாரோட ஃபேவரட். வீட்டில் மட்டும் இல்லை, யார் வீட்டுக்கு வந்தாலும் இது வந்து அவங்களோட ஃபேவரெட்னு சொல்லுவாங்க. செகண்ட் ஃப்ளோரில் யூஸ்வலி ஃப்ளோரிங் மாப் பண்ணுறப்ப இந்த பர்டிகுலர் கிளாஸ் ஃப்ளோரை மாப் பண்ணுறது கிடையாது. இப்போ நான் பண்ணிகிட்ருக்க மாதிரி தான் பண்ணுவோம். காலின் லிக்விட் எடுத்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு மைக்ரான் கிளாத் வச்சு க்ளீன் பண்ணுவேன். மைக்ரான் கிளாத் யூஸ் பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, கிளாஸ் மேலே எந்த ஒரு ஸ்க்ராச்சஸும் வராது, நல்லா க்ளீனாக இருக்கும். செகண்ட் ஃப்ளோரில் இந்த பேனரோமிக் விண்டோவை க்ளீன் பண்ணுறது ஸ்டார்டிங்லலாம் எங்களுக்கு கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு, இப்போ பழகிடுச்சு. ஏன்னா இந்த விண்டோவில் பார்த்தீங்கன்னா அந்த பெரிய கிரில் கிளாஸுக்குள்ளே இருக்காது, கிளாஸுக்கு வெளியே இருக்கும். ஆல்சோ இந்த எண்டில் இருந்து அந்த எண்டு வரைக்கும் இருக்கும் இந்த கிரில்ஸு. அண்ட் ஒரு கிரில்லும் ஹைட்டாகவும் மோட்டாவாகவும் இருக்கும். இந்த வேலையை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் நிறையவே ஆகும். அண்ட் ஆல்சோ இந்த டீப் க்ளீனிங் நான் சண்டே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது ஒரு நாளில் ஆகிற விஷயம் கிடையாது, 2-3 நாள் ஆகும் மொத்த வீடை க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் எனக்கு எட்டாத வேலைங்கள்லாம் சண்டே சிவா வீட்டில் இருக்கிறப்ப அவரோட ஹெல்ப் வாங்கிட்டு மிச்ச வேலையெல்லாம் என்னோட ஹெல்ப்பர் வச்சுட்டு நான் மண்டே டியூஸ்டேக்குள்ளே முடிக்கணுன்றது தான் என்னோட பிளான். இந்த லிஃப்ட்டுக்குள்ளே ஃப்ளோரிங்கில் பார்த்தீங்கன்னா நாங்கள் கிராஸ் மேட் போட்டிருக்கோம். இதில் பெருசாக டஸ்ட்டோ அழுக்கோ நிறையா ஆகாது. ஏன்னா வீட்டுக்கு யார் வந்தாலும் கிரவுண்ட் ஃப்ளோரில் வெளியவே அவங்களோட ஃபுட்வேர்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு தான் உள்ளே வருவாங்க. ஸோ ஃபுட்வேரோடு யாரும் இது மேலே கால் வைக்க போகிறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் லிஃப்ட்டோட யூசேஜ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏஜ்ட் பர்சன்ஸ் யாராவது வந்தால் போனால் யூஸ் பண்ணுவாங்க. இல்லைனா ரொம்ப ஹெவியாக வெயிட்டான ஆப்ஜெக்ட்டை நம்ம ஏதாவது எடுத்துகிட்டு போகணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நாங்கள் லேடர் எடுத்துகிட்டு போகிறதுக்காக லிஃப்ட் யூஸ் பண்ணோம். அந்த மாதிரி ரொம்ப ரேர் யூசேஜ் தான் லிஃப்ட்டு.
அதனால் அந்த மேட் அவ்வளோ அழுக்கு ஆகாது. இருந்தாலும் வீக்லி ட்வைஸ் அதை வெளியே எடுத்துகிட்டு நல்லா ப்ரஷ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு உள்ளே போட்டுருவோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த பூஜை ரூமுக்கு மேலே கோபுரம் மாதிரி வுட்டில் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னதான் லேடரோ இல்லை ஸ்டூல் போட்டு ஏறி துணி வச்சுலாம் க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ இந்த டஸ்டர் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது க்ளீன் பண்ணுறதுக்கு. இந்த பூஜை ரூமுக்கு மேலே மட்டும் இல்லை, ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா டிவிக்கு மேலே இருக்கிற இந்த வுட் ஒர்க்லேயும் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஆல்சோ இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் டீப் க்ளீனிங் பண்ணுறோம். தீபாவளி டைமில் நாங்கள் டீப் க்ளீனிங் பண்ணலை. ஏன்னா தீபாவளிக்கு 2 months முன்னாடி தான் நம்ம ஹவுஸ் வார்மிங் பண்ணோம். அண்ட் ஹவுஸ் வார்மிங் முன்னாடி ஃபுல் டீப் க்ளீனிங் பண்ணிட்டு தான் நம்ம வீட்டுக்குள்ளே வந்தோம். அண்ட் வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நம்மளோட ரெகுலர் க்ளீனிங்கில் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ டீப் க்ளீனிங் பண்ணுறப்ப இது வந்து ரொம்ப கஷ்டமாக எங்களுக்கு தெரியல. அங்கெல்லாம் ஓரளவுக்கு முடிச்சுட்டு கிச்சன்லேயும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கிச்சனில் நான் எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் தான் வாஷ் பண்ண போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு அதில் இருக்க மசாலாஸ்லாம் ஸ்டீல் கிணத்துல மாற்றி வச்சுட்டு இந்த பாக்ஸஸ்லாம் வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் திருப்பி இதில் போட்டு வச்சுடுவேன். அகெயின் இந்த பாக்ஸஸ் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணுறதுக்கு ஒரே நாளில் ஆகாது. இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், மிச்சத்தெல்லாம் இன்னும் 2 நாளில் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி முடிச்சுடுவேன். நெக்ஸ்ட் கிச்சன் ட்ராவ்ஸ்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அதில் இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வெளியே வச்சுட்டு அதுக்குள்ளே இருக்க ஷீட் வந்து நம்ம க்ளீனாக எடுத்து துணியில் தொடச்சிக்கலாம். இந்த ஷீட் பற்றி நான் ஆல்ரெடி லாங் வீடியோலையும் சொல்லியிருக்கேன், ஷார்ட்ஸ்லையும் சொல்லியிருக்கேன். ஆன்லைனில் தான் வாங்கினேன், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. க்ளீனிங் அண்ட் மெயின்டெனன்ஸ்க்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது, கன்வீனியண்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் சிம்னி க்ளீனிங். இதை வந்து நம்ம டெய்லியே தொடச்சி வச்சா கூட நம்ம திரும்ப திரும்ப சமையல் பண்ணிகிட்டே தான் இருப்போம். ஸோ இதில் சேர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒரு 2 days முன்னாடி தான் அதில் இருக்க பார்ட்ஸ்லாம் தனியாக எடுத்து ஊற வச்சு க்ளீன் பண்ணதால் நான் மேலே மட்டும் க்ளீன் பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு. இந்த க்ளீனிங் சைட் பை சைட் சமையல் செஞ்சு முடிக்கிறதுக்கு மணி 3 ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்க க்ளீனிங்லாம் மண்டே அண்ட் டியூஸ்டேவும் கண்டினியூ ஆச்சு. ஸோ 2 நாள் அந்த வேலையில் பிஸியாக இருந்ததால தான் இந்த வீடியோவை எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுத்து அப்டேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. 3 மணிக்கு மேலே குளிச்சுட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபிஷ் ஃப்ரை பண்ணிட்டேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும் லேட்டாக இருந்ததால் யாருக்கும் பெருசாக பசி இல்லை. அது மட்டும் இல்லாமல் சண்டேஸ்னாலே எங்களோட யூஸ்வல் டைமை விட பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் கொஞ்சம் லேட்டாக தான் நடக்கும். ஸோ நல்லா ரிலாக்ஸ்டாக உட்காந்து லன்ச் சாப்பிட்டதுக்கப்புறம் டேனியும் ஷையும் கேம் விளையாடலான்னு சொன்னாங்க. எங்களோட ஃபேமிலி கேமை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஃபர்ஸ்ட் காம்படிட்டர் நூ நேனு அண்ட் தென் டேனி அண்ட் ஷை. ஓகே? Okay guys, are you ready? Yes, ready. Okay. Spin around in any one direction. Wow. Okay. Good. Lift one hand. Okay. Make a funny face. Okay. Okay. Act like you're swimming. Okay. Wow. Okay. Touch your toe. Okay. Show any number in your hand. Okay. Make a heart. Okay. Do any pose. Act like you're hungry. Huh? Act like you're hungry. Okay.
Okay. Touch your hand or neck. Okay. Right. Lift one leg up. Okay, good. Touch any one ear. Huh? Touch any one of your ears. Okay. Do any yoga pose. Okay. Make a shocked face. Shocked face. Okay. I mean, like you got very little in common. I mean, like you got most of them in common, but only few are not. Yeah. Okay, Tani and Shayu, are you all ready? Yes. Okay, first one. Any hook step? Okay. 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 Spin. Okay. Hand. Show a funny face. Okay. Act like swimming. Touch your toe. Okay. Show any number with your hands. Fine. Show a heart. Do a pose. Act like you're hungry. Move forward or backward. Touch your hand or leg. Lift one leg up. Touch any ear. Do a yoga pose. Make a shocked face. Okay, you done? Okay. How many did we get in common? Very less in common. Okay, let's go. ஃபர்ஸ்ட் கேம் டெலிபதி சேலஞ்ச் முடிஞ்சது. யார் எவ்வளோ பாயிண்ட்ஸ்ன்னு பார்த்துருப்பீங்க. இப்போ செகண்ட் கேம் ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் டானி ஷையு பற்றி நீங்கள் நிறைய தெரிஞ்சுப்பீங்க. Okay guys, we are going to play a game who's most likely to. Tani and Shayu are the participants and Shiva is going to answer and I'm going to ask the questions. So first five questions I will be asking and Shiva will be playing the game. And next five questions Shiva will be asking the questions and I'll be playing along with you all. Right? Okay. So let's start. First question. Who is more likely to pick a fight and win? Okay. Who is more loud? Okay. Who is the clumsiest? I know. Okay. Who is the most childish? No. Really? Really? Okay. Okay. Who is the drama queen? Who gets longer to get ready? Okay. So 5 questions are over. Yes. Okay, next Amma come. Go. Friends, let's start. Uh, who is the more adventurous? Who is more funnier? Who is so talkative? Oh God. Who complains more? Oh. I got the most greetings. Over. Over. Okay. So out of 10, how many questions shall you? 8. Oh, only 2. Only 2. But I got all the good stuff too. No, it's not all the good Yeah, stuff. adventurous is good. So in this, what we came to know, Shaina is No, the comedy piece. Yeah. no. Yes. She's a good explorer Yes. Look. and more involvement. Very good.
So from my side, Shayu is winner. செகண்ட் கேமையும் முடிச்சிட்டோம். இந்த கேம் மூலமா உங்கள் எல்லாருக்குமே ஷையு பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். நீங்களும் ஃபேமிலியோடு எல்லோரும் சேர்ந்து இருக்கிறப்ப ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி கேம்ஸ்லாம் விளையாடுங்க, நல்லாயிருக்கும். அண்ட் இந்த மாதிரிலாம் எல்லோரும் சேர்ந்து கேம்ஸ்லாம் விளையாடுறப்ப ரொம்ப ஃபன்னாகவும் இருக்கும், ஃபேமிலி கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். அண்ட் இதெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங்க்கு மேலே டேனி ரொம்ப வம்பு பண்ண ஆரம்பிச்சிட்டா. அவங்க அப்பா கண்டிப்பாக சவதிக்கா டான்ஸ் அவங்க கூட ஆடணும் அப்படின்ட்டு. சிவா எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டாரு, நான் டான்ஸ்க்கு வரல, உன்னோட வீடியோ அவுட்புட் நல்லா வரணும்னா நீ மட்டும் ஆடு அப்படின்ட்டு. ஆனால் அவள் கேட்குற மைண்ட் செட்லேயே கொஞ்சம் கூட இல்லை, நான் ஆடினா உங்களோட தான் ஆடுவேன், இல்லைனா நான் இந்த டான்ஸே போஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு. சரி, அவள் ரொம்ப ஆசைப்படுறான்ட்டு சிவா ஓகேன்னு சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் தான் மெயினான ஃபன் மொமெண்ட்டே ஸ்டார்ட் ஆச்சு. டேனி வந்து சிவாக்கும் ஷையுக்கும் ஸ்டெப் சொல்லி கொடுக்குறா. அவங்களுக்கு அது வரவும் மாட்டேங்குது, ப்ளஸ் விளாண்டுட்டும் இருந்தாங்க. டேனிக்கு டென்ஷன் ஆகுது, இவங்க 2 பேரும் சீரியஸாக எடுத்துக்கிட்டு கற்றுக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு. அவள் டென்ஷன் ஆகுறத பார்த்து நானும் அவகிட்ட சொன்னேன், நீ ஏன் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிற, நீ மட்டும் ஆடிட்டு போஸ்ட் பண்ணு அப்படின்ட்டு. டேனி அதையும் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறா. ஷையு வரலனாலும் பரவாயில்ல, எனக்கு நானா டான்ஸ்க்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்ட்டு. நீண்ட நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் அவங்க 2 பேருக்கும் ஓரளவுக்கு டான்ஸ் ஸ்டெப்ஸ் வந்துருச்சு. அதுக்கப்புறமா 3 பேரும் காஸ்டியூம் செலக்ட் பண்ணுறன்ற பேரில் ஒரு ½ அன் ஹவர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக டான்ஸ் ஆடி வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க போய் செக் பண்ணுங்கள், ஷார்ட்ஸில் செக் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அவங்களோட அவுட்புட் எப்படி வந்திருக்குன்ட்டு. இப்படி தான் எங்களோட சண்டே போச்சு. அண்ட் இந்த vlog-ஐ நான் இங்கேயோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஹோப் யூ ஆல் என்ஜாய்ட் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்கள் எல்லாரையும் நான் மீட் பண்ணுறேன். அண்ட் நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஸோ தட் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காமிக்கும். பை பாய் அண்ட் டேக் கேர்.